தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியலும் சினிமாவும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல தொப்புள் கொடி சம்பந்தம் கொண்டவை. பிரிட்டிஷ்காரர்களின் ஆதிக்கத்தை எதிர்க்க திரைப்படங்களில் பாடல்களையும் காட்சிகளையும் பயன்படுத்திய கலைஞர்களில் தொடங்கி சினிமாவில் இருந்த அரசியலுக்கு வந்து கட்சி தொடங்கியவர்களும் ஏற்கனவே இருந்த கட்சிகளில் இயங்கியவர்களும் ஏராளமான எண்ணிக்கையில் இருக்கின்றனர். ஆனால் தென்னிந்திய அளவில் வெள்ளித்திரையில் இருந்த அரசியலுக்கு வந்து வெற்றிகரமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் மூவர் மட்டுமே. அவர்களில் முதன்மையானவர் எம்ஜிஆர். தமிழ்நாட்டின் எம்ஜிஆரை ஆந்திரத்தில் பிரதியெடுத்து ஆட்சி அமைத்தவர் என்டிஆர். அவர்களின் வடிவந்த விஜயம் தமிழ்நாட்டின் அரியணையை வசப்படுத்தி இருக்கிறார். இந்த மூவரும் எப்படி திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினர் என்பதை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. எம்ஜிஆர் புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தார். அரசியலுக்கு வந்தார், ஆட்சியை பிடித்தார் என்று பலரும் சொல்வதுண்டு. ஏதோ ஒரு சுபயோக சுபதினத்தில் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு எம்ஜிஆர் அரசியலில் குதிக்கவில்லை. இளம் பருவம் முதலே அரசியல் இயக்கங்களால் ஈர்க்கப்பட்டு தன் கலை பயணத்தினூடே அரசியலை கற்றுக்கொண்ட எம்ஜிஆர் அதிகாரத்திற்கும் அதிகாரத்திற்குமான தொடர்பை அறிந்து வைத்திருந்தார். அதுதான் அவரை அரியணையில் அமர வைத்தது. 1930ஆம் ஆண்டு காரைக்குடிக்கு காந்தியடிகள் வந்த பொழுது அவரை கண்ட எம்ஜிஆர் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். எம்ஜிஆரை முதலாக தான் கண்ட காட்சியை விவரித்த கருணாநிதி கதர் உடையும் கழுத்தில் துளசிமணி மாலையும் துலங்கிட காட்சியளிக்கும் காந்தி பக்தரான எம்ஜிஆர் என்றே குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட கதராடைக்காரர் கருப்பு சிவப்புக்கு மாற காரணமாக இருந்தவர் அண்ணா. அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் நடிப்பதற்காகத்தான் முதலில் அண்ணாவை சந்திக்க வந்தார் எம்ஜிஆர். பின்னாளில் அந்த நாடகத்தில் சிவாஜி நடித்தது தனி கதை. அண்ணாவின் நாடகத்தில் நடிக்காத போதும் அவரது அன்புக்கு பாத்திரமானார் எம்ஜிஆர். அப்போது காங்கிரசுக்கு மாற்றாக வளர்ந்து கொண்டிருந்த திமுகவை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க ஒரு நட்சத்திர முகம் தேவையாக இருந்தது. 1952ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்த எம்ஜிஆர் தன் திரைப்படங்களின் மூலம் திமுகவின் நிறத்தையும் கருத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தார். திமுக கொடியை திரைப்படங்களில் காட்டினால் அந்த காட்சியை சென்சார் நீக்கிவிடும் என்பதால் அந்த கொடியை தன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் எம்பளமாக வைத்தார் எம்ஜிஆர். 1957ஆம் ஆண்டு முதல் முறையாக திமுகவை ஆதரித்து தேர்தல் பரப்புரை செய்தார் எம்ஜிஆர். அந்த தேர்தலில் திமுக 15 இடங்களில் வெற்றி பெற்றது. 1962ஆம் ஆண்டு இரண்டாவது முறையாக தேர்தல் பரப்புரை செய்தபொழுது திமுக 50 இடங்களில் வென்றது. 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதுவரை அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய காங்கிரஸ் எனும் தேசிய கட்சியை வீழ்த்தி திமுக எனும் மாநில கட்சி ஆட்சியை பிடித்தது. சரித்திர புகழ் வாய்ந்த அந்த வெற்றிக்கு திமுகவின் சமூக நீதிக்கான போராட்டங்கள், மொழிப்போர் ஆகியவற்றோடு எம்ஜிஆரின் கலை உலக செல்வாக்கும் காரணமாக அமைந்தது. அப்போது சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஜிஆர் சிறு சேமிப்பு துணைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரான எம்ஜிஆர் அந்த ஆண்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது மாநிலத்தின் நிதி நிலைமை மிக மோசமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் மதுவிலக்கை அமல்படுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு சிறப்பு உதவித்தொகை வழங்க முடிவெடுத்தது. ஆனால் ஏற்கனவே மதுவிலக்கை அமல்படுத்தி இருந்த தமிழ்நாடு அரசுக்கு அந்த உதவித்தொகையை வழங்க மறுத்தது. அதனால் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை ரத்து செய்ய முடிவு செய்தார் கருணாநிதி. அதனை கண்டித்து பேச ஆரம்பித்தார் எம்ஜிஆர். 1972ஆம் ஆண்டு அக்டோபரில் திருக்கழுக்குன்றத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய எம்ஜிஆர் முறையாக தன் கட்சிக்கு எதிரான கருத்தை முன்வைத்தார். அதே நாளில் சென்னை லாய்ட் சாலையில் நடந்த அண்ணா பிறந்தநாள் விழாவில் பேசிய எம்ஜிஆர் கட்சியில் ஊழல் மடிந்துவிட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொத்து கணக்கு காட்ட வேண்டும் என்று சொல்கிறோம். மாவட்ட வட்ட கிளை கழக செயலாளர்களுக்கு எப்படி சொத்து வந்தது என்று கேள்வி எழுப்பினார். ராமச்சந்திரன் சினிமாவில் நடிக்கிறான், சம்பாதிக்கிறான், நீ சம்பாதித்தால் அதற்கு கணக்கு காட்டு என்று எம்ஜிஆர் பேச கட்சிக்குள் கலகம் வெடித்தது. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி கட்சி பொறுப்புகளில் இருந்தும் கட்சியில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கப்பட்டார் எம்ஜிஆர். அதே சமயம் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தால் எம்ஜிஆர் மீதான நடவடிக்கை கைவிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கட்சியில் இருந்து தான் இடைநீக்கம் செய்யப்பட்ட செய்தியை அறிந்த எம்ஜிஆர் அங்கிருந்து செய்தியாளர்களை தன்னோடு சாப்பிட அழைத்தார். அவர்கள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக சொல்ல பாயாசம் மட்டுமாவது சாப்பிடும்படி சொன்ன எம்ஜிஆர் தன் கையாலேயே அனைவருக்கும் பாயாசம் வழங்கிவிட்டு
இது என் வாழ்விலேயே மகிழ்ச்சியான நாள் என்று குறிப்பிட்டார். அந்த தருணத்தில் எம்ஜிஆர் கருணாநிதி இடையேயான மோதலை தவிர்க்கும் விதமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியை தழுவ அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நிரந்தரமாக நீக்கப்பட்டார் எம்ஜிஆர். கட்சியின் இந்த முடிவை கண்டித்து ஏராளமான தொண்டர்கள் போராட்டத்தில் குதித்தனர். தீக்குளிப்பு, பஸ் எரிப்பு என தனக்கு ஆதரவாக பரவிய போராட்டத்தை கண்ட எம்ஜிஆர் புதியதொரு அரசியல் கட்சியை தொடங்க முடிவெடுத்தார். 1971ஆம் ஆண்டு பரங்கிமலை தொகுதியில் எம்ஜிஆர் போட்டியிட்ட பொழுது அந்த தொகுதியின் பொறுப்பாளராக இருந்த அனகாபத்தூர் ராமலிங்கம் அதிமுக என்னும் பெயரில் பதிவு செய்து வைத்திருந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் எம்ஜிஆர். அப்படித்தான் 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி அதிமுக அவதரித்தது. 1952ஆம் ஆண்டுக்கு முன்னர் காங்கிரசிலும் 1952ஆம் ஆண்டுக்கு பின்னர் திமுகவில் 20 ஆண்டுகளும் இயங்கிய எம்ஜிஆர் அதிமுக என்னும் இயக்கத்தை வலுவாக கட்டமைத்தார். அதிமுக உருவான 6 மாதங்களில் 1973ஆம் ஆண்டு திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது. அந்த முதல் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட மாயத்தேவர் பெரு வெற்றி பெற்று அதிமுகவின் முதல் நாடாளுமன்ற உறுப்பினரானார். 1974ஆம் ஆண்டு கோவை மேற்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் சட்டமன்றத்திலும் தன் கணக்கை ஆரம்பித்தது அதிமுக. அப்படி படிப்படியாக பயணித்த அதிமுக 1974ஆம் ஆண்டு புதுச்சேரி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அடுத்த கட்டமாக 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, திமுக, காங்கிரஸ், ஜனதா என 4 முனை போட்டி நிலவியது. முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்தித்த அதிமுக கூட்டணி 142 இடங்களை பிடித்து அபார வெற்றி பெற்றது. ஒரு கட்சி தொடங்கப்பட்ட 5 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்து சாதனை, ஒரு நடிகர் அரசியலில் களமிறங்கி அரியணையை பிடித்த சாதனை என பல சாதனைகளை சாத்தியமாக்கியது 1977ஆம் ஆண்டு தேர்தல். அப்போது ஆட்சி அமைக்க வருமாறு எம்ஜிஆருக்கு அழைப்பு விடுத்தார் ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி. தேர்தலுக்கு முன்பாக மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர். இடையில் தேர்தல் அறிவிப்பு வந்துவிட திரைப்பட பணிகளை ஒத்தி வைத்துவிட்டு தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டி வந்தது. தேர்தலில் எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற நிலையில் தனது படத்தை தொடர முடியாமல் போய்விடுமோ என்ற கவலையில் இருந்தார் தயாரிப்பாளர். அதனை அறிந்த எம்ஜிஆர் உடனடியாக மைசூரில் படப்பிடிப்பை தொடங்கும்படி சொன்னார். படத்தை முழுமையாக முடித்துக் கொடுத்த பின்னர் ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார் எம்ஜிஆர். ராஜாஜி மண்டபத்தில் பதவி ஏற்பு விழா நடந்து முடிந்ததும் தன் அமைச்சரவை சகாக்களுடன் அண்ணா சாலையில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான மேடைக்கு வந்த எம்ஜிஆர் மக்கள் முன்பாக பதவியேற்று பேசினார். அப்போது லஞ்ச லாவணியமற்ற ஆட்சியை அமைப்பேன் என உறுதியளித்தார். அதன் பிறகு எம்ஜிஆர் மறையும் வரை அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியே இல்லை என்றானது. தொடர்ச்சியாக 3 முறை தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே ஜெயிக்க முடியும் என்கின்ற அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார். தமிழ்நாட்டில் இருவரும் திராவிட கட்சிகள் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை எம்ஜிஆரால் தான் உருவானது. எம்ஜிஆரின் பாணியை அப்படியே பின்பற்றி ஆந்திரத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர் என்.டி. ராமாராவ். இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்ற போதும் எம்ஜிஆரை தனது குரு என்றே குறிப்பிடுவார் என்டிஆர். ஒரு சார் பதிவாளராக தன் வாழ்க்கையை தொடங்கிய என்டிஆர் சினிமா மீதிருந்த ஆர்வத்தால் அரசு வேலையை உதறிவிட்டு நடிகராக மாறினார். முதலில் சிறு சிறு வேடங்களில் தலை காட்டிய என்டிஆர் பின்னர் கதாநாயகனாக உயர்ந்தார். ஒரு கட்டத்தில் புராண கதைகளில் நடிப்பதற்காக வந்த வாய்ப்புகள் அவரது புகழை கூட்டின. கிட்டத்தட்ட 17 படங்களில் என்டிஆர் கிருஷ்ணராகவோ அல்லது ராமராகவோ நடித்ததாக சொல்லப்படுகிறது. அன்றைய ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்து மக்கள் என்.டி. ராமராவை கிருஷ்ணர் அல்லது ராமராகவே பார்த்தனர். கிருஷ்ணர் எப்படி இருப்பார் என்று அன்றைய ஆந்திர மக்களிடம் கேட்டால் அவர்கள் என்டிஆரை தான் கைகாட்டுவார்கள். திருப்பதிக்கு சென்று மொட்டை போட்டவர்கள் அங்கிருந்து நேரடியாக சென்னைக்கு தான் வருவார்கள். அப்பொழுது சென்னையில் தங்கியிருந்த என்டிஆரின் வீட்டிற்கு குடும்பமாக வரும் மக்கள் அவரை பார்த்த பரவசத்துடன் ஊர் திரும்புவார்கள். அப்போது என்டிஆருக்கு அரசியல் ஆர்வமெல்லாம் இருந்ததில்லை. 1981ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் அமைச்சராக இருந்த
சந்திரபாபு நாயுடு என்.டி. ராமராவின் மகனான புவனேஸ்வரியை திருமணம் செய்து கொண்டார். அந்த காலகட்டத்தில் சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதால் காங்கிரஸ் கட்சியின் மீது ராமராவுக்கு கோபம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் ஆந்திர மாநில முதலமைச்சர்களை அடிக்கடி மாற்றிக் கொண்டிருந்தது காங்கிரசின் டெல்லி தலைமை. குறிப்பாக ஆந்திர முதல்வர் அஞ்சையா காங்கிரஸ் தலைவர்களால் அவமதிப்புக்கு உள்ளானது மாநிலம் முழுக்க சர்ச்சையானது. அப்போது ஆந்திர மாநில மக்களை அவமதிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஓர் அலை உருவானது. அந்த அலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அரசியலில் குதித்தார் என்.டி.ஆர். 1982 ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி தெலுங்கு தேசம் எனும் கட்சியை தொடங்கினார் என்.டி.ஆர். ஆந்திர அரசியலில் நிலவும் டெல்லி ஆதிக்கத்தை வீழ்த்தவே தெலுங்கு தேசத்தை தோற்றுவித்ததாக சொன்னார் என்.டி.ஆர். கட்சி தொடங்கிய கையோடு மக்களை சந்திக்க புறப்பட்டார். தன்னுடைய செவர்லே வேனை ஒரு ரதமாக உருமாற்றினார். சைத்தன்ய ரதம் என்று பெயரிடப்பட்ட அந்த வேனில் ஒரு சுழலும் மேஜை, நாற்காலி மற்றும் ஓய்வெடுக்கும் அறை ஆகியவை இருந்தன. யாத்திரையை தொடங்கிய என்.டி. ராமராவ் 9 மாதங்கள் ஆந்திரா முழுமையும் சுற்றி வந்தார். சாலையோர கடைகளில் உணவருந்தினார், மரத்தடியில் படுத்து உறங்கினார். தன்னுடைய 2 மகன்களின் திருமணத்திற்கு கூட செல்லவில்லை. செல்லும் வழியெல்லாம் என்.டி.ஆரை பார்க்க கூட்டம் அலைமோதியது. கிராமங்களில் எல்லாம் தங்கள் சார்பாக ஒருவரை சாலையில் நிறுத்திய மக்கள் என்.டி.ஆரின் ரதம் வருவது தெரிந்தால் தகவல் அனுப்பும்படி பணித்தனர். அவ்வாறு ஆள் வைத்தெல்லாம் என்.டி.ஆரின் பேச்சை கேட்க திரண்டனர் ஆந்திரத்து மக்கள். முதலில் என்.டி.ஆருக்கு திரண்டு வந்த கூட்டத்தை பார்த்த காங்கிரஸ் கட்சியினர் ஒரு நடிகர் என்கின்ற முறையில் அவரை பார்ப்பதற்காக வருகின்றனர் என்றே கருதினர். அது ஓட்டாக மாறாது என்பதே அவர்களது வாதமாக இருந்தது. அதனால் ராமராவை அவர்கள் டிராமாராவ் என்றே கிண்டல் செய்தனர். ஆனால் எதையும் கண்டுகொள்ளாமல் தன் யாத்திரையை தொடர்ந்தார் என்.டி.ஆர். 1983ஆம் ஆண்டு தேர்தல் அறிவிப்பு வெளியான பின்னர்தான் தனது யாத்திரையை முடித்தார். அரசியல் ரீதியாக ஒரு ரத யாத்திரையை பயன்படுத்தியது அதுதான் முதல் முறை. அதற்கு முன்னதாக திறந்தவெளி வேனில் பிரச்சாரம் செய்யும் முறையை எம்.ஜி.ஆர். தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி இருந்த போதும் என்.டி.ஆர். பாணியிலான இந்த யாத்திரை இந்திய அரசியலில் புதிய உத்தியாக பார்க்கப்பட்டது. அந்த 9 மாத உழைப்பு அவரை ஆட்சி கட்டிலில் அமர்த்தியது. ஆந்திராவின் 10வது முதல்வராகவும் காங்கிரஸ் கட்சி அல்லாத முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றார் என்.டி.ஆர். எம்.ஜி.ஆர். என்.டி.ஆர். இருவரிடமும் இருந்து மாறுபட்டது விஜயின் அரசியல் பிரவேசம். 90களின் இறுதியில் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை உறுதி செய்து கொண்ட விஜய் அரசியலில் நுழைவது பற்றிய கேள்விகள் எழுப்பப்படும் போதெல்லாம் தனக்கு அரசியலில் ஆர்வம் இருப்பதாகவும் ஆனால் அதற்கான காலம் கனிய வேண்டும் என்றே பதில் சொல்லி வந்தார். அதுவரையில் தன் படங்களில் அரசியல் சம்பந்தப்பட்ட காட்சிகளையோ வசனங்களையோ வைத்ததில்லை விஜய். 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதியன்று ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக தனது ரசிகர் மன்றத்தினருடன் இணைந்து உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டார் விஜய். தமிழகமெங்கும் 300 இடங்களில் நடைபெற்ற அந்த போராட்டத்தின் போதுதான் விஜய் மீது அரசியல் கட்சிகளின் பார்வை பதிந்தது. அதனைத் தொடர்ந்து விஜயின் படங்களுக்கு அரசியல் நெருக்கடிகள் வர ஆரம்பித்தன. 2010ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியாக வேண்டிய காவலன் படம் பல்வேறு சிக்கல்களால் தள்ளிக்கொண்டே போய் 2011ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அன்றும் திரையிட முடியாமல் அதற்கு மறுநாள் வெளியானது. திமுக ஆட்சி காலத்தில் நேர்ந்த இந்த நெருக்கடியால் விஜய் தரப்பு மிகுந்த மனவருத்தம் அடைந்தது. அந்த சூழ்நிலையில் அடுத்து வந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் விஜயின் தலைவா படத்திற்கு பிரச்சனைகள் வந்தன. திரைப்பட தலைப்பின் கீழ் இருந்த டைம் டு லீட் என்கின்ற வாசகம் அப்போதைய முதலமைச்சரான ஜெயலலிதாவை கோபப்படுத்தியதாகவும் அதனாலேயே தலைவா படத்திற்கு தடைகள் வந்ததாகவும் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. அப்பொழுதெல்லாம் அமைதி காத்த விஜய் பின்னர் கத்தி, சர்க்கார், மெர்சல், லியோ என தன்னுடைய படங்களில் அரசியல் வாசம் வீசும் வசனங்களை வைக்க ஆரம்பித்தார். அதன் தொடர்ச்சியாக விஜயின் அசல் அரசியல் பிரவேசம் அரங்கேறியது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் எனும் புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார் விஜய். நிர்வாக சீர்கேடுகள், ஊழல், பிளவுவாத அரசியல் ஆகியவற்றை தவிர்த்து தமிழக மக்களுக்கு முழுமையாக உதவ வேண்டும் என்பதற்காகவே தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விஜய். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் இலக்கு என்றும் குறிப்பிட்டிருந்தார் விஜய். விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலையில் நடைபெற்ற தாவேகா முதல் மாநாட்டில் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக அறிவித்தார் விஜய். தனது கன்னி பேச்சில் அனல் பறக்க வைத்த விஜய்
பிளவுவாத அரசியல் செய்பவர்கள் தாவேகாவின் கொள்கை எதிரி என்றும், பெரியார் அண்ணா பெயரை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டும் கூட்டம் அரசியல் எதிரி என்றும் சாடினார். நாட்டையை பாழ்படுத்துற பிளவுவாத அரசியல் செய்யறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி. தன்னுடன் கூட்டணி அமைப்போருக்கு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்தளிப்போம் என்று கூறி கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார். நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சுத்தானே பழக்கம். அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். கட்சி தொடங்கிய பிறகு பெரிதாக களப்பணிகளில் கலந்து கொள்ளாத விஜய் முதன்முறையாக பரந்தூருக்கு சென்றது அரசியல் கட்சியினரின் புருவத்தை உயர்த்தியது. அதுவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என விமர்சிக்கப்பட்ட விஜய் புதிய விமான நிலையத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களை சந்தித்தார். தன்னுடைய கள அரசியல் அங்கிருந்து தொடங்குவதாக சூளுரைத்தார். உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. அப்போது 1967, 1977ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 2026ஆம் ஆண்டில் அப்படியொரு வரலாறு திரும்ப போகிறது என்பதை சொல்வதற்கான மாநாடு இது என்று உறுதிபட பேசினார் விஜய். தங்களது ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் என்றும், ஒரே அரசியல் எதிரி திமுக தான் என்றும் வெளிப்படையாக பேசிய விஜய் 2026ஆம் ஆண்டில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என தீர்க்கமாக சொன்னார். தேர்தலுக்கு முன்னதாக விஜய் மேற்கொண்ட மக்கள் சந்திப்பு பயணங்களின் பொழுது விஜயை பார்ப்பதற்காக பெரும் கூட்டம் கூடியது. அப்பொழுது நடிகர்களை பார்க்க கூடும் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது என அரசியல் கட்சிகள் விமர்சித்தன. அந்த காலகட்டத்தில் தாவேகா சார்பில் கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அப்போது விஜயின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அந்த சூழலில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் கூட்டணியை வலுப்படுத்தவும் பிரச்சார உத்திகளை திட்டமிடவும் பரபரப்பாக இயங்கின. அப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் விஜய் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சில இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்தார் விஜய். பல நிகழ்வுகளை ரத்து செய்தார். மக்களை சந்திக்காமல் ஒருவர் எப்படி வாக்குகளை வாங்க முடியும் என அப்போது விஜயின் மீது விமர்சன கணைகள் வீசப்பட்டன. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் மே மாதம் 4ஆம் தேதியன்று முடிவுகள் வெளியாகின. அந்த முடிவுகள் பெரும் ஆச்சரியத்தை அளித்தன. முதன் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. யாருக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத அந்த சூழலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிய முடியாத அளவுக்கு அரசியல் சதுரங்கம் அரங்கேறியது. திமுகவுடன் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி திடீரென தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்தது. பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் திமுகவின் கூட்டணி கட்சிகளான விசிக, கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவளித்தன. அதையடுத்து 2026ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் பொதுமக்கள் முன்னிலையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் விஜய். சி ஜோசப் விஜய் எனும் நான்
தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அதன் மூலம் 5 தசாப்தங்களுக்கு பின்னர் தமிழ்நாட்டில் இருவரும் திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைத்தது. ஆட்சி மாற்றம் வரும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் தான் சொன்னதை நிகழ்த்தி காட்டிய விஜய் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடமளித்து அகமகிழ வைத்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் மற்றும் விஜயின் அரசியல் பயணத்தை ஒப்பிட்டால் சில ஆச்சரியமான ஒற்றுமைகள் இருப்பது புலப்படும். சினிமாவில் புகழ்பெற்று விளங்கிய இருவரும் தங்களுக்கு மார்க்கெட் இருக்கும் போதே கட்சி தொடங்கி அரசியல் களம் கண்டனர். இருவருமே தாங்கள் சந்தித்த முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்து முதல்வராக பொறுப்பேற்றனர். அண்ணா, காமராஜர் போன்ற ஆகப்பெரும் தலைவர்களின் மறைவிற்கு பின் ஆட்சிக்கு வந்தார் எம்ஜிஆர். அதை போலவே கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற ஆகப்பெரும் ஆளுமைகளின் மறைவிற்கு பின் ஆட்சியை பிடித்தார் விஜய். எம்ஜிஆர் தனது முதல் தேர்தலில் திமுக, இந்திரா காங்கிரஸ், ஜனதா ஆகிய 3 கட்சிகளை எதிர்த்து களமாடியது. தாவேகாவும் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் ஆகியவற்றை எதிர்த்து 4 முனை போட்டியில் வென்றது. எம்ஜிஆர், விஜய் இருவருமே மக்கள் முன்னிலையில் பதவி ஏற்றுக் கொண்டனர். இருவரது அமைச்சரவையிலும் பிராமணருக்கு அமைச்சர் பதவி அளிக்கப்பட்டது. மக்களை சந்தி, மக்களோடு இரு, மக்கள் பிரச்சனையை பேசு என்பதை தன் தாரக மந்திரமாக கடைபிடித்தார் எம்ஜிஆர். மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தபோதும் வாக்குகளை வாரி குவித்து முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தார் விஜய்.